அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பேக்கிங்கில் பிகினரா? அப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவன் தெர்மோமீட்டர். இது வந்து நிறைய ஹோம் பேக்கருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்கும் இப்போ தான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவன் தெர்மோமீட்டர். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஓடிஜிக்கும் ஒரு டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வந்து 180ல் நீங்கள் வந்து ஓடிஜி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 150, 160 அந்த மாதிரி கம்மியாகவும் காட்டும், கூடவும் காட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணும்போது இப்போ 180 டிகிரி தான் நமக்கு வேணும் அப்படின்னா அதே 180 ஓடிஜியில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொரு ஓடிஜிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து கேக் பேக் பண்ண 180 தான் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ வந்து நீங்கள் வந்து 200 வைக்கும்போது மேபி அது வந்து 180 அப்படின்ட்டு வந்து ஓவன் தெர்மோமீட்டரில் வந்து காட்டும். ஸோ அந்த கரெக்டான டெம்பரேச்சருக்காக நம்ம வந்து ஓவன் தெர்மோமீட்டர் வந்து வாங்கி வச்சுக்கிறணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன். நான் வந்து 210ல் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த டெம்பரேச்சர் வந்து அப்போ தான் எனக்கு வந்து 180 காட்டுது. நமக்கு கேக் வந்து ஒழுங்காக வரலையே, நம்ம கரெக்டாக 180ல் தானே வச்சோம், அப்புறம் ஏன் கேக் ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம வந்து நிறைய தடவை யோசிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பேக் பண்ண உள்ள டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு ஓவன் தெர்மோமீட்டரில் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் உள்ள 150 அந்த மாதிரி தான் காட்டுச்சு அப்படின்னா 180 நீங்கள் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை வந்து ஒரு 200க்கு மாற்றி பாருங்கள் 180 கிடைக்குதான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவன் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட்டும் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது வந்து நியூ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.